உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், சுக்கிரன் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். புதன் ஆவணி 14ஆம் தேதி வரை அனுகூலமாக உள்ளார். அதன் பிறகு மாறிவிடுகிறார். மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மையையும் எதிர்பார்க்க இயலாது. சுக்கிரனின் நிலையினால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். இருப்பினும் சேமிப்பிற்கு வாய்ப்பில்லை. குருவும் செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் விவாக முயற்சிகளில் வரன் அமைவது சற்று கடினம். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக உள்ளது. பாகிஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகளில் பணம் விரயமாகும். சில நேரங்களில் புதிய கடன்களை ஏற்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் உணர்த்துகின்றன. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையும். உத்தியோகம். ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் அன்றாட பணிகளில் அதிக கவனமாக இருத்தல் அவசியம். தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. பாகியஸ்தானத்தில் வக்கரகதியில் சனி பகவான் உள்ளதாலும் விரயஸ்தானத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்ந்திருப்பதாலும் உங்கள் பணிகளில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். கடுமையாக உழைத்தும் மேலதிகாரிகளை திருப்தி செய்வது கடினமாக இருக்கும். ஏதாவது ஒரு குற்றங்குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினர் இடைத்தரகர்களிடம் ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டியதன் அவசியத்தை ராகுவின் நிலை எடுத்து காட்டுகிறது. தொழில், வியாபாரம். சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார். சுக்கிரன் இருப்பினும் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருக்கும். விற்பனையில் மந்த நிலை நீடிக்கும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியம். சூரியன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசாங்க ஆதரவு கை கொடுக்கும். முன் பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை தவிர்ப்பது அவசியம் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்கின்றன. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. நிதி நிறுவனங்களின் உதவி கிடைப்பதில் தடங்கல்கள் ஏற்படும். கலைத்துறையினர். ஜீவனஸ்தானத்தில் ராகுவும் பாகியஸ்தானத்தில் சனி பகவானும் விரயத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்க்கையும் உள்ளதால் இம்மாதம் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் ஏமாற்றமே மிஞ்சும். கிடைக்கும் வருமானத்தில் திட்டமிட்டு செலவு செய்தல் குடும்பத்துக்கு நன்மை செய்யும். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே அறிந்து அதன் அடிப்படையில் சரக்குகளை அனுப்புவதில் திட்டமிட்டு செயல்படுவது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு மன நிறைவை அளிக்கும். மற்ற கிரகங்கள் ஆதரவாக இல்லை. ஆதலால் கூடிய வரையில் உங்கள் கருத்துக்களை வெளியிடுவதில் அதிக கவனமாக இருத்தல் வேண்டும். மாணவ மாணவியர். ஆவணி 14ஆம் தேதி வரை முக்கியக்காரரான புதன் ஆதரவாக இல்லை. ஆவணி 15ஆம் தேதியிலிருந்து அனுகூலமாக மாறுகிறார். இதன் விளைவாக இம்மாதத்தின் முதல் 2 வாரங்கள் படிப்பில் கவனம் குறையும். அதன் பிறகு கிரகநிலைகள் சாதகமாக மாறுவதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். கூடிய வரையில் பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியம். விவசாயத்துறையினர். விரயஸ்தானத்தில் குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவை விட சற்று கூடுதலாக இருக்கும். இருப்பினும் வயற்பணிகளில் பணம் விரயமாகும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். சூரியன் சுபபலம் பெற்றுள்ளதால் அரசாங்க சலுகைகள் தேடி வரும். பெண்மணிகள். குரு பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து விரயத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகளை சுபபலம் பெற்றுள்ள சுக்கிரன் தீர்த்து வைக்கிறார். குடும்ப நிர்வாகம் ஒரே சீராக இருக்கும். உடல் நலன் பாதிக்கப்படும் போது உடனுக்குடன் எளிய சிகிச்சையின் மூலம் குணமும் கிடைக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் சனி பகவானின் நிலைகளினால் அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது சூரியனும் சுக்கிரனும் அவற்றை உடனுக்குடன் நல்லபடி தீர்த்து வைப்பார்கள். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள். ஆவணி 1 மாலை முதல் 3 இரவு வரை, 16, 17 பிற்பகல் வரை, மீண்டும் 28 பின்னரவு முதல் 30 வரை. நன்றி.